நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எங்களுடைய துதி ஆராதனை நீங்க இறங்கி வாங்கப்பா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாமா? அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. We praise you, we praise you. ஹalleluya. நம்முடைய பாடல் புத்தகம் 319வது பாடலை எடுத்துக்கொள்ளலாம். உங்க அக்கினியால் என்னை நிரப்பும், உங்க வல்லமையால் என்னை மாற்றும் என்ற பல உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். நல்ல சிரித்த முகத்தோடு பக்கத்திற்கு அவங்கள பார்த்து ஒரு சிரித்த முகத்தை கரங்களை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய சந்தோஷத்தை சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. Give the blessing to others. Hallelujah. Hallelujah. Wonderful. எழுந்து போய் நின்று கரங்களை கொடுத்துருக்கீங்க. Wonderful. Very good, very good, very good, very good. Hallelujah. உங்க அக்கினியால் என்னை நிரப்பும் ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம் பிரதர்? Hallelujah. Hallelujah. ரிப்பீட் சவுண்ட் இங்க கேட்கணும். எப்படி கேட்கணும்? இங்க கேட்கணும். நீங்க பாடுற சவுண்டு இங்க கேட்கணும். லிரிக்ஸ் இங்க வந்துடும். நல்லா அங்க பார்த்து, நல்ல தமிழ் எல்லாத்துக்கும் படிக்க தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து உற்சாகமாக ஒன்று சேர்ந்து துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லிருங்க, நம்ம ஒன்றாக சேர்ந்து துதித்து ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருங்க. ஹalleluya. உங்க அக்கினியால் என்னை நிரப்பும் Jesus, we praise you. என்னை நிரப்பும், உங்க கிருபையை என் மேல் அனுப்பும், உங்க பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், உங்க வல்லமையால் என்னை மாற்றும், உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே, உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே. முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி we praise you Father. Hallelujah. உமக்கே ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? கனத்தோடும் துதியோடும் கோடான கோடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உயிருள்ள உமக்கே ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக நல்ல சவுண்ட் கேட்கணும். கனத்தோடும் துதியோடும் கோடான கோடி ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தருக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். உயிரோடு உயிராக கலந்த என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? சேனைகளை
சேனைகளின் கர்த்தருக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். உயிரோடு கரங்களை உயர்த்தி கலந்த இணைவருக்கு ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டும். சொல்வோம், உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே. முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு வெள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு வெள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம். Praise you, Father. Hallelujah. சகலமும் படைத்த தேவனை உம்மை தொழுகிறோம், தேவகுமாரன் இயேசுவை நாங்கள் தொழுகிறோம். சொல்லலாமா? சகலமும் படைத்த தேவனை உம்மை தொழுகிறோம், தேவகுமாரன் இயேசுவை நாங்கள் தொழுகிறோம். பரிசுத்த ஆவியை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம், கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் தொழுகிறோம். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம், கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் தொழுகிறோம். உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே, உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே. முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம். உங்க அக்கினியால் என்னை நிரப்பும், உங்க கிருபையை என் மேல் அனுப்பும், உங்க பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், உங்க வல்லமையா என்னை மாற்றும், உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே, உங்க அபிஷேகம் இறங்கட்டுமே, உங்க ஜீவனும் இறங்கட்டுமே, உங்க ஆவியும் இறங்கட்டுமே, உங்க வரங்களும் இறங்கட்டுமே. முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு உள்ளத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம், முழு பலத்தாலே உம்மை ஆராதிக்க வந்தோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு முழு உள்ளத்தோடு
ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஹல்லேலூயா, நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு பயமே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லிடுங்க, என் தேவன் என்னோடு இருந்தால் எனக்கு என்ன பயம்? ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருந்தா எனக்கு என்ன பயம்? பிரதர், லெவல்ஸ் அப்படியே இருக்கட்டும், விசில் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு பயமே கிடையாது. எனக்காக ஒரே ஒரு வசனத்தை படிச்சிருவோமா? ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த பாடல் பாடி இருக்கோம். யோவான் 4:23 எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதுதான் முது உள்ளத்தாலே உண்மை தொழுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும். ஆமென். அதுதான் நம்ம ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள போகிறோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து திருப்பி சொல்லிருங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. we praise you. இப்பொழுது கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடப் போகிறோம். பயமில்லை, 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 என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு பயமே கிடையாது. Jesus, we praise you. நல்லா கரங்களை தட்டி praise you. நல்லா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் நமக்காக துணை நிற்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Praise you, Father. கூட்டமே, நீ பயப்படாதே, என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. சொல்லுவோம், நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளை எங்களுக்கு தடை கட்டவோ தாமதம் மட்டும் வந்தால், ஓ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார்.
தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் கரங்களை உயர்த்தி நடத்துவார், பயமில்லை. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார், அதற்கு பயமே கிடையாது. உற்சாகமாக ஓ we praise you Lord. தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க கரங்களை உயர்த்தி வேறொன்று செய்வார், பயமில்லை. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே ஹalleluya, 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 ஹalleluya. We praise you, we praise you, we praise you, we praise you Lord. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹalleluya? கர்த்தர் என் பிரசன்னத்தில் இருந்தா, கர்த்தர் என் கூட இருந்தா, எது வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya, we praise you. எது வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. அவர் என் பக்கத்தில் இருக்கிறாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிற்பேன். ஆமென், அதுதான். That's the faith that God is looking unto you. ஆமென். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு பயமே கிடையாது. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து விடலாம். அது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. ஹalleluya. யோசபாத் பயப்படுறார், மிகப்பெரிய ராஜா, ஆனா அவர் பயப்படுறார். எதனால பயப்படுறாரு? 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் உனக்கு எதிராக வந்துட்டாங்க. உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவானாலும் இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வைத்திருங்களேன். அப்போ உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. 17ஆம் வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷர் எருசலேமில் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். just stand still and see the deliverance. நல்ல கரங்களை தட்டிடுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஜீசஸ்.
எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாமா? எல்லாரும் எழுந்து நின்று we praise you. நல்ல கரங்களை தட்டி we praise you Lord. நல்ல கரங்களை தட்டி praise you. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, we praise you, Father. Hallelujah. Oh, நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று கரங்களை உயர்த்தி நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவருடைய நாமத்தில் பேய்கள் ஓடப் போகிறது. எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி 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 அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவருடைய நாமத்தில் பரிசுத்தம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த
இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லுவோம், மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி தட்டி தட்டி, இயேசு நாமம் எனக்கு போதும். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக நீட்டிக்கொள்ளலாம். எல்லாரும் உயர்த்திக் கொள்ளலாம். Jesus, we praise you, Lord Father. Hallelujah, hallelujah. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேவனே, எல்லாரும் சொல்ல போற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து Jesus, hallelujah. எல்லா கரங்களை உயர்த்திக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ள. எல்லா அனைவருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி, oh Jesus, we pray. Oh hallelujah. Jesus, we praise you. We praise you, Father. We praise you, Lord. எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ராமலாஷ், ஓ நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற தேவனே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Oh, praise you. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்கள். Jesus. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டுமாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே, மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே.
என்றாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், உள்ளத்தினால் சொல்லுங்களே. ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ hallelujah, salutes to Jesus, amen. I praise you more and more. Yes Lord, I will praise you, I will exalt you, I will worship you more, Jesus, amen. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், ஓ இன்னும் போற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க துதிக்க துதிக்க போற்ற போற்ற பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். Hallelujah, praise you Jesus. Yes, right now. தேவ அக்கினியின் தேவனவர் துதிப்பது துதிக்கு பாத்திரர் அவர் அக்கினியின் தேவன். Yes Lord, yes Jesus, praise you, praise you. ஆமென். உம்மையே ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மையே துதிக்க வந்திருக்கிறேன், உம்மையே போற்றுகிறேன். Oh Jesus, ஆமென். இன்னும் போற்றுவேன், ஓ இன்னும் ஆமென். மீண்டும் ஒருமுறை ஓ இன்னும் வல்லவர் வல்லவர், ஓ நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர். ஓ சொல்லுங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ hallelujah, உங்களுக்காய் எனக்காய் இறங்கி வந்திருக்கிறார். Yes Lord, thank you Jesus, thank you Master, thank you Lord, thank you, praise you, we praise you, we praise you. Hallelujah, we praise you Lord, hallelujah, amen. கரங்களை தட்டிக்கொண்டே இருக்க மகளா. ஓ பரிசுத்த தேவனை போற்ற வந்திருக்கிறோம், ஓ அக்கினியின் தேவனை போற்ற வந்திருக்கிறோம், வல்லமையின் தேவனை போற்ற வந்திருக்கிறோம். ஓ ஆவியே அக்கினியே, ஆவியே அக்கினியே, அக்கினியின் தேவனே, நிரப்புபவரே, உயிர்ப்பிப்பவரே, நன்றி போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Hallelujah, hallelujah. கரங்களை தட்டிக்கொண்டே இருக்க. Praise you Master, praise you Lord, praise you Jesus. Hallelujah. ஓ பரிசுத்த ஆவியானவர் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நம் மத்தியிலே நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அதை உணர முடியலன்னு நினைச்சீங்கன்னா
இருதயத்தை தாழ்த்த ஆரம்பிச்சு பாருங்களேன், அந்த உணர்வு உருவாகும். நீங்கள் அறிந்து கொள்வீங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆமென், ஹalleluya. ஓ, நம்முடைய துதிகள் மத்தியில் இறங்குகிறவர் அவர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் மகிமைப்பட்ட இதே உமக்கு நன்றி. திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. praise the Lord. சவுண்டை அப்படி குறைச்சிடக்கூடாது. முக்கியமாக சேவம் ப்ரேயர் நேரத்தில் அப்படி சொந்தப்பிடக்கூடாது. ஓகே, தயவுசெய்து அதை கரெக்ட் பண்ணி வைங்க. சவுண்ட் சுத்தமாக அவுட்டு, மானிட்டர் இல்லை. praise the Lord, praise the Lord, hallelujah. இன்னுமே மானிட்டர் வரல. praise the Lord, praise the Lord, Jesus, hallelujah, hallelujah, praise the Lord, Jesus. Okay, praise the Lord, hallelujah, hallelujah, praise the Lord. இதுலேயுமே மானிட்டர், இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா? மானிட்டரை வைக்கிறதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஷார்ப்பாக இல்லை, சுத்தமாக. ஓகே, கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் வாக்கு மறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காலை முதல் ஆராதனையில் நான் பேசிய பொழுது ஒரு சின்ன காரியம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்ல? எவ்வளவு பெரிய மகா பெரிய தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆங்கிலத்தில் நீங்க படிக்கும் பொழுது theirs is the kingdom of God, அவர்களுடையது. உங்கள் வீடுல என்ன சொல்லுவீங்க? உங்க வீடுனா இது என்னுடைய வீடு இல்ல, உங்க வீடு அப்படிதானே சொல்லுவீங்க. இது என் வீடு, நம்ம வீடு சொல்லும்போது என் வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேல நமக்கு, அதுல இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தம் இல்ல, அதுல உரிமை இருக்கு. இப்போ கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா, பரலோக ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதான்ப்பா வருது, இதுதான் வைக்கணும். ஓகே, பரலோக ராஜ்யம் உங்களுடைய, இந்த பட்டனை பார்த்து வச்சுக்கோ, எந்த பட்டன் இது ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோ. ஓகே, பரலோக ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் உள்ள யாவையும் யாருடையது, அதுக்கு நீங்க சொந்தம் கொண்டாட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் அல்ல? சரி, இரண்டாவது ஆராதனையில் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில பேச போற காரியம் என்ன தெரியுமா? சரி, பரலோகத்தின் அனுபவங்களை, அதில் இருக்கின்ற அந்த அனுபவங்கள், பரலோகத்தின் அனுபவங்களை பல விதத்துல பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் இப்பொழுது இருக்கின்ற நாட்களும் கர்த்தர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமையை ஒரு பிரசன்னமாக்கி கொண்டே இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய, அதான் யோவான் 17 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய மகிமையை நமக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் எடுக்கின்ற ஜெபத்துல கூட அவர் சொல்றது என்ன தெரியுமா? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்முடைய ஆண்டோடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த மகிமை நான் ருசிக்கணும். அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? மாறிடுச்சு தம்பிங்களா, இது போயிடுச்சு, ஏதோ லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன், மாறி மாறி வருது, பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி போய் அவள் எவ்வளவுப்பட்ட மகிமையை நாம் ருசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு விரும்புகிறார். இதை குறித்து முதல் ஆராதனை நான் பேசுறேன். இப்ப இரண்டாவது ஆராதனை நான் பேச போற காரியம் என்ன தெரியுமா? 5 வசனங்கள். மத்தேயு 5:5 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். முதல்ல ஆவியில எளிமை இருந்தா பரலோக ராஜ்யம் அவங்களுடைய. இப்ப அந்த 5வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? சாந்த குணம் இருந்துட்டா பூமி உங்களுடையது இல்ல, பூமியை நீங்க சுதந்திரிப்பீங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு அதுதான் எல்லாருக்கும் ஆசை. சில நேரத்துல வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. யாருக்கு எனக்கு வானத்தின் அங்க இருக்கிற வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இருந்தா போதும், எனக்கு பூமியில எல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்றீங்க. இப்பதான் கேக்குதுமா, பூமியில எதுவுமே வேணான்னு சொல்றீங்க, யாராவது இருக்கீங்களா? வேணும் இல்ல? இல்ல, பூமியில வாழும் பொழுது நமக்கு இங்க வாழ்வதற்கு வேலை, சம்பாத்தியம் எல்லாம் இருக்கு இல்ல, பூமியில அது எல்லா காரியங்களும் நமக்கு வேணும். கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். நம்முடைய ஆத்மா சந்தோஷமா செழிப்பா வாழ். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வு, நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமா இருன்னு சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நீ சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல நிறைந்த எல்லாம் பூரணப்பட்டிருக்கணும், எல்லாத்துலயும் பூரணப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். சந்தோஷமா அப்படிதான், மெய்யான சந்தோஷத்தை நான் தரேன். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். யோவான் 14 கூட சொல்லும் பொழுது சொல்றாரு வசனங்கள்ல, நீ உங்கள் சந்தோஷம் நிறைவாய் மாறணும், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் தரேன். ஏன் இதெல்லாம் கர்த்தர் சொல்லணும்?
கர்த்தர் நம்ம நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப இந்த பூமியில வாழும் பொழுது சுதந்திரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சுதந்திரிக்கிறது? பிரச்சனைகள் பாடுகளை வேணா நாங்கள் நிறைய சுதந்திரிச்சிருக்கோம், ஆசீர்வாதம் சுதந்திரிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்னைக்குமே ஒரு கலக்கம் இருந்துகிட்டு இருக்கு. என்னத்தை நான் உலகத்துல வந்து பெருசா சாதிச்சிட்டேன், பெருசா என்னத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசனைகள் இருந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு சிம்பிளா அந்த ஒரு வார்த்தையில இந்த ஒரு வசனத்துல சாந்த குணம் இருந்துட்டா அவ்வளவுதான், நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள். அப்போ நமக்குள்ள உடனே தோணும். சிலவங்கெல்லாம் மனுஷன் எல்லாரும் நம்மளோட குடும்பங்களில் எல்லா இடங்களையும் பார்ப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்த குணமாக இருக்கும். பேரே வச்சிருவோம், சாந்த சோரிபி இல்லை, பேரை கூட வச்சிருவோம். சில நேரத்தில் அப்படியே சாந்தமாக இருப்பாங்க, பயங்கர காமாக இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த அமைதியில் குறிக்கிறதா அந்த சாந்தமா? அந்த சாந்தத்தில் உலகத்தில் அப்படியே சாந்தமாக இருந்து சிலவங்களாம் சொல்லுவாங்கல்ல, அமுக்கணியாக இருந்து எப்படி வேலையை சாதிச்சிட்டான் பார், ஒண்ணுமே வாயிலா பூச்சி மாதிரியே இருந்தான் ஆனா சாதிச்சிட்டாயா அப்படின்னு, ஏதோ பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த சாந்தத்தை பத்தி அது போடப்பட்டிருக்கு இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு சாந்தம் ஒன்று இருக்கு. அது மனிதனுக்குள்ள இந்த லிமிட்னு ஒன்று இருக்கு. எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துட்டா கொஞ்ச நேரம் வரைக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாருங்க, கொஞ்ச நேரம் பிள்ளைகள் பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது முதல்ல சாந்தமா சொல்லுவீங்க, அமைதியா இருடா, எல்லாம் அப்படி அமைதியா சொல்லி பார்ப்பீங்க. கேட்கலன்னா இன்னமும் பொறுமையா பேசுவீங்க. 5 தடவை 4 தடவை 3 தடவை போய் அதுக்கும் பொறுமையா இல்லைன்னா அப்பதான் தெரியும் உங்க சாந்தம் எங்க போகணும். ஒரு லெவலுக்கு மேல பொறுமை இருக்காது இல்ல. வந்தது ஒரு கோபம், நானும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு படாது போட்டு சாத்துவோம்ல. நம்மளோட சாந்த, என் சாந்த பொறுமைக்கு ஒரு எல்லை தான் இருக்கு சொல்லுவோம் பயங்கரமா. எவ்வளவு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணி ஆடிக்கிட்டே இருக்கிற, ஒரு லெவல் வரைக்கும் பொறுமை இருக்கலாம்னு சொல்லி நாம நினைக்க பார்க்கிறோம். அப்படியே கட்டுப்படுத்திடலாம், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நமக்குள்ள இருக்கிற மாம்சத்துல சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, மனிதர்களுக்குள்ள கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பொறுமையா இருக்கிறதுக்கும் சரி கேப்பபிலிட்டிஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அது வரைக்கும் அந்த லிமிட் வரைக்கும் நம்மளால அப்படியே தாக்கு பிடிப்போம். சிலருக்கு அந்த பொறுமை கூட இருக்காது. சிலருக்கு முதல்ல அவங்களுக்கு பேரே முன்கோபின்னுவாங்கல்ல, பிரச்சனை வந்தா போதும் முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் தான் பேசுறது இல்ல. ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது எல்லாம் உலகத்துல நம்ம சாந்தோன்னு நினைக்கிறதோ இல்லை உலகத்துல நம்ம குணாதிசயங்கள் எல்லாமே அது சீக்கிரமா அசைக்கப்பட்டு போயிடும். It'll be easily shaken. சில நேரத்தில் கெட்ட பழக்க வழக்கங்கள் விடணும்னு சொல்லி நாமளா முயற்சி எடுத்து அப்படியே பிடிப்போம். கொஞ்ச நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப எங்கிருந்தோ வந்துடும். இன்னைக்கு அப்படிதான் உலகத்துல மாறி மாறி வந்துடும். அப்படின்னா எப்படி மாத்துறது? எப்படி இந்த சாந்த குணம் எப்படி நமக்குள்ள வர முடியும்? நமக்குள்ள யோசித்த இந்த சாந்தம் என்ன தெரியுமா? ஆவியின் கனி ஆகிய சாந்தம். ஆமென். அதான் கலாத்தியர் 5:22 படிச்சுன்னு ஆவியின் கனி, அந்த ஆவியின் கனியில இருக்க சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சாந்தம். அது என்ன சாந்தம்? அது ஆவியின் கனினா முதல்ல என்ன? இட் இஸ் a characteristics of Christ. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், நம்ம தேவனுடைய குணாதிசயங்கள். அந்த குணாதிசயங்கள் ஆவியின் கனியாக நமக்குள்ள வருமா? ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சாந்தம் எல்லாம் ஒரு அளவு தான், அதுக்கு மேல அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ கொஞ்சம் நம்ம சில காரியங்களை சாதிக்கலாம், அவ்வளவுதான். அந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மளை ஈஸியா மேற்கொண்டுரும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற சாந்தம் இருக்கு பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த சாந்தத்திற்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அதுதான் பவுல் சொன்னாரு, யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. உலகமோ செல்வமோ அதுவோ இதுவோ எதுவோ இருந்தாலும் சரி, அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஒரு சாந்தம், அப்படி ஒரு சாந்தத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இந்த சாந்தம் வந்துட்டா, ஆவியின் கனியாகி அந்த சாந்தம் அது வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்குமா? நீங்கள் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த சாந்தம் வேணும்? ஆமென். நான் சொல்ற சாந்தம் உலகத்துல போராடுற வரைக்கும் தான், நம்ம அது ஒரு அளவுக்கு தான். இன்னைக்கு அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு வார்த்தைகள்ல இந்த சாந்தத்துக்கு ஆங்கிலத்தில் மீக்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மீக்னஸ், மீக்னஸ் அப்படின்னு சொல்லி சாந்த குணம் இருக்கவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு அவங்க என்னடா இவங்க வாயில்லா பூச்சின்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்னடா ஒரு சொரணை இல்லாதவர்கள் என்னென்னமோ சொல்லுவோம் இல்ல, இவங்கெல்லாம் இவங்க ஒண்ணுமில்லையா அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா வார்த்தையில சொல்லுகிற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்க இந்த சாந்தத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? கிரேக்க மொழியில அதற்கு வார்த்தை ப்ராஸ் அப்படின்னு அர்த்தம். PRAUS, ப்ராஸ். ப்ராஸ் அப்படின்னு சொல்லினா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஜென்டில்னஸ், ஒரு ஜென்டில்,
ஒரு ஜென்டில் பிஹேவியர், அப்படியே ஜென்டிலான, அப்படி ஒரு காருண்யம் நிறைந்த அப்படி ஒரு கேரக்டர். அப்புறம் ஹம்பிள், தாழ்மை, மைல்டு, சாஃப்ட் கேரக்டர், ஒரு ஜென்டில் கேரக்டர். இன்னைக்கு அந்த கேரக்டர் வேணும், குடும்பங்களுக்குள்ள அது வேணும். இன்னைக்கு குடும்பங்களுக்கு எது எடுத்தாலும் அட்டி தட்டி உட டப்பு 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 டப்புன்னு கோவம் வந்துடுது. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுது. ஆண்டவர் சீஷர்களும் அந்த இடத்துல ஒரு கடல்ல போறாங்க. அந்த இதில் போகும் பொழுது ஆண்டவர் கடல்ல நல்லா பில்லை வச்சுட்டு சரி என்னதான் பண்றாங்க பார்க்கலாம். திடீர்னு காற்று அடிக்கும் போது பயங்கரமா ஆடுது. சீஷர்கள் கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வெள்ளம் இருக்க வரைக்கும் தண்ணி எடுத்து போட்டாங்க. அது வரைக்கும் சாந்தம் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே முடியல, தண்ணி இன்னும் ஜாஸ்தியாக எகிருது, இனி நம்ம உயிரே போயிடும் போல இருக்குங்கும் பொழுது தான் அதுக்கு மேலே முடியல. அதான் மனுஷனோட சார்ந்த ஒரு அளவு தான். இட்ஸ் ஒன்லி a லிமிட். அப்போ நேராக ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறத பற்றி உனக்கு கவலையே இல்லையா? பெருங்காற்று அடிச்சு இப்படி எங்களை மூழ்கடிக்க பார்க்குதே, இது என்ன ஆண்டவரே நாங்கள் செய்கிறது? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? Why were you afraid? சுற்றி பாருங்க, இதுதானே காற்றும் கடலும் தானே ஒரே வார்த்தையில் அடங்கும். அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேனே, அதை ஏன் உங்களால் யோசிக்க முடியலை? இன்னைக்கு அந்த அதிகாரத்தை உணரும் பொழுதுதான், தேவனுடைய வல்லமை உணரும் பொழுதுதான் உங்களுக்குள்ள சாந்தமே உருவாக முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிகாரம் இல்லாத போது நமக்கு எல்லாமே பிரச்சனை தான். சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தான் தெரியும். எனக்கு அப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகள். ஆனா கர்த்தரோ நமக்கு சாந்த குணத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எரிகோ பட்டணம் வந்துருச்சு. ஒரு தடம் வந்தோடனே யோசுவாவே கலங்கி போய் நிற்கிறாரு. மேலே பார்க்குறாரு, தூரத்துல இருந்து பார்த்துருக்கு எப்படியா தாண்ட போறோம், உடவே மாட்டேங்கிறாங்க. எரிகோ கோட்டை இது வரைக்கும் உடைச்சது. No one has breached the walls of Jericho. யாரு உடைச்சதில் என்ன பண்ணலாம்? கலக்கம் தான். அப்படி கலக்கம் வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வழி இருக்கு, ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம், ஒன்றும் சண்டை போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். 6 நாள் அமைதியா சுத்துங்க. இல்லை, பிரச்சனையை நீங்க சுத்தி வாங்க போதும். அதான உங்களுக்கு பிரச்சனை, அதான உங்களுக்கு தடை. நீங்க ஒன்றும் போய் சண்டை போட வேணாம், போய் எகிரி போய் நின்று அடிக்க வேணாம், திட்ட வேணாம், பிரச்சனை பண்ண வேணாம். சாந்தமா அமைதியா 6 நாள் சுத்தி வாங்க. 7வது நாள் 7வது முறை சுத்தி வரும் பொழுது அப்பொழுதுதான் உரக்க சத்தம் உருவாகணும். ஆமென், ஹல்லேலூயா. எரிகோ கோட்டைகள் விடைந்தது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது முதல்ல டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். உடனே எல்லாம் கோபத்துல டமால் டிமில்னு போய் அப்படி போகும் பொழுது பிரச்சனை தான், பாதிப்பு தான். ஆனா சாந்த குணமா இருந்துட்டீங்கன்னா, அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு வருத்தங்களோ பாரங்களோ வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளாததுனாலதான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 11வது அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்கல்ல, பிரச்சனைகள் பாடுகள் தடைகள் இருக்குல்ல, என்னிடத்துல வாருங்க, நான் இளைப்பாறுதல். எப்படி தருவாரா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது படிங்க பார்க்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எப்படி கிடைக்கும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இங்க நீங்க எல்லாம் பாரத்தோட வந்திருப்பீங்கல்ல, பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். கர்த்தர் என்ன தருவாராம்? கற்றுக் கொடுப்பாராம். சாந்த குணத்தையும் மனத்தாழ்மை, அவருடைய குணத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாராம். இதுல தாங்க வெற்றியே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனிதனுடைய மாம்சத்தில் இருக்கிற சாதன், நம்மளுக்கு இருக்கிற எபிலிட்டின்னு சொல்லி இருக்கிற சாந்த குணத்துல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, ஒரு அளவு தான். ஆனா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சாந்த குணம் இருக்கு பாருங்க, ஆவியின் கனியாகிய சாந்தம். இது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறலை உருவாக்கும். இதுதாங்க பிரச்சனையை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் அப்படி ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார், ஜெயத்தை தருவார், சாந்த குணத்தை உங்களுக்கு தருவாராக, பூமியை சுதந்திரிக்கும்படியாக. நீங்க அத்தனை பேர் சுதந்திரவாளிகளா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பூமியை சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசத்தோட தான் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் அந்த சாந்த குணத்தை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நமத்திலே இருக்கின்ற பாஸ்டர் டேனியல் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord.
எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது. Hebrews 1 verses 7 it says, அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளைப் போல மாற்றுவார். He makes his angels like ministers like a wind, ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளைப் போல and the ministers like the flames of fire. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஊழியக்காரர்கள் எல்லாரும் அக்னியா அக்னி நாவா இருப்பது எப்படி? How the ministers and the servants of God can be like the flames of சரி, fire? விசுவாசிகள் அக்னியா இருப்பது How எப்படி? can the believers be like fire? அதற்காகவே For that, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், Acts 2nd chapter, it is for that. முதல்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் Turn கொள்ளுங்கள். towards Acts 2. 120 பேர் 120 of them. மேல் அறையிலே In the காத்திருந்தார். upper room, they waited in the upper room. அந்த மேல் அறை என்பது என்ன? What is the meaning of the upper room? ஏதோ மாடி வீடு என்று I don't think எண்ணிக்கொண்டிருந்தார். it is just an upper story. அல்லது எலிசாவும் நாட்கள்ல மேல ஒரு அறையை கட்டி செபிக்கிறதுக்கு அங்க வந்து தங்குறதுக்கு மேலறையை கட்டினார். It is not something like during the times of Elijah and Elisha, they built an upper room so that they can come and stay and pray. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில Today in our life, அப்படி கை வச்சீங்க, put your hands like this. அப்ப The upper, சொல்லுங்க, மேல் அறை. upper room. இதனுடைய அர்த்தம், The meaning உங்க வாழ்க்கையில in your life, மேலான அனுபவங்கள், an upper experience, மேலான an ஆசீர்வாதம். upper blessing. 120 பேர் அங்கு காத்திருக்கிறார். 120 were waiting. இயேசுடைய தாய், The mother of Jesus, சகோதரிகள், all the sisters, ஊழியம் செய்தவர்கள், those who ministered along with it, விசுவாசிகள், the believers, எல்லாருமே அக்கினியாக மாறினார்கள். every one of them transformed 12 into fire. சீஷர்கள் மட்டுமல்ல, Not only the 12 apostles, குறிப்பிட்ட நேரம் disciples, வந்தது, when the time came, பெரும் காற்று, a mighty பெரும் wind, சத்தம், a roaring of the பேர் sound, இரைச்சல், a great roaring. திடீரென்று Suddenly, பல ஜனங்கள் ஒரு ஜனங்க மாதிரி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. all the people were அது round. They were பண்டிகையின் நாட்கள். It was a festive time. ஆமென். Amen. எருசலேம் எல்லாம் கூட்டம். Whole Jerusalem was flooded with எருசலேம் people. முழுவதும் பல தேசத்து ஜனங்க, Oh, the whole of Jerusalem பல was filled பாஷைக்காரவங்க. with many people of different நடந்தது languages. சூப்பர் நேச்சுரல் பவர். What happened was a supernatural power. ஆமென். Amen. அக்கினி நாவுகள், நாவுகள் இப்படி கை வச்சுங்க. You put your hands like நாவுகள் என்றால் tongues of fire. flames The flames, of fire the flames of fire வந்து இறங்கி came upon them. இப்போ Now, அந்த மகிமையை that glory, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். today we shall see the glory. வாயின் நாவுகள் மகத்துவங்களை பேச, Let your mouth speak marvelous things. இருதயம் அக்கினினாலே பொங்க. Let your heart be filled with joy and நம்ம fire. பாடல்களில் ஒன்று அக்கினி நாவுகள் இறங்குதே, Oh, the fire, flames of fire, அபிஷேகத்தாலே. in anointing, tongues of இன்றைக்கு fire. இறங்க போற அக்கினி The fire that is going to come upon you, ஒரு அபிஷேகம். it is an anointing. நீ அக்கினியா மாறணும். You shall turn into a fire. உனக்குள்ள வல்லமை வரணும். Power shall come in your ஆமென். tongue. Amen. 1 ராஜாக்கள் 18:24 1 Kings 18 verses அக்கினிலே 24. உத்தரவருளுகிற தேவனே தேவனே The God என்றார். who answers by fire is God. எலியாவின் நேரம் வந்த The பொழுது time of Elijah came. அக்கினிலே உத்தரவருளுகிற தேவனே The தேவன். God who answers by fire is ஜனங்களா God. நல்லதுன்னு சொன்னாங்களா? All the people said yes. அப்ப நேரம் வந்தது பாருங்க. Time came. அக்கினி வந்தது, The fire came. அப்படியே பலியை பட்சித்தது, It consumed the sacrifice. விறகு எல்லாம் பட்சிக்கப்பட்டது, Everything was consumed, the wood and கல்லு all the மண்ணு தண்ணி stones, எல்லாம் the water, நக்கி everything. குடிச்சிருச்சு அந்த It was அக்கினி. licked and it was made என்ன dry. பவர் அது! What power is that? இப்படி தலையை குனிங்க. Bow down. கர்த்தரே தெய்வம். God is எல்லா God. The Lord ஜனங்களும் is சொன்னாங்க, God. Every people கர்த்தரே say, தெய்வம். Lord is சொல்லு, God. கர்த்தரே The தெய்வம். Lord is God. கர்த்தரே தெய்வம். He is God. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. Be ready to receive that power. என்னுடைய மகள் வந்து நம்ம அந்த அக்கினி வல்லமைக்குள்ளாக புதுப்பிக்கும்படியான சக்தி, அபிஷேகத்தினாலே ஒரு வல்லமை. அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே, தேசத்தில் எழுப்புதல் பரவுதுவோ,
இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக தேவன் சேனைகள் எழும்பது இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் நின்று கொண்டு பாடுவோம். வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவை கொண்டாடு இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் சொந்தம் வாழும் காலம் எல்லாம் நீரே எந்தன் பேரின்பம். எரியுது இதயத்தில் கொழுந்தாக தேவனில் எழுப்புதல் பரவுது இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக தேவனின் சேனைகள் எழும்புது தேசம் என்றும் ஒன்றாய் கூடி இயேசு நாமம் சொல்ல வேண்டும் நாவு உம்மை பாடும் இயேசு நாமம் சொல்லி பாடும் அன்பு என்றும் தீபமாக ஒளி வீசிடும் இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் சொந்தம் வாழும் நாங்கள் எல்லாம் இயேசுவை கொண்டாடு இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் சொந்தம் வாழும் காலம் எல்லாம் நீரே எந்தன் பேரின்பம். இயேசுவே உம்மாக்கினாவே எங்கள் மேலே ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் அக்கினியாய் மாறி போகும் ஆவியான தேவனுக்கு உள்ளம் பாடிடும் மாம்சமான அவர் மேலும் ஆவியை நீரூற்ற வேண்டும் வல்லமையை தந்து என்னை ஆசீர்வாதியும். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் அக்கினியாய் மாறி போகும் ஆவியான தேவனுக்கு உள்ளம் பாடிடும் மாம்சமான அவர் மேலும் ஆவியை நீரூற்ற வேண்டும் வல்லமையை தந்து என்னை ஆசீர்வாதியோ இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் சொந்தம் வாழும் காலம் எல்லாம் இயேசுவை கொண்டாடு இன்பம் என்றும் இன்பம் இயேசு எந்தன் சொந்தம் வாழும் காலம் எல்லாம் நீரே எந்தன் பேரின்பம். அக்கினி நாவுகள் எரியுது இதயத்தில் கொழுந்தாக தேவனில் எழும்புதல் பரவுது சொல்லுங்க அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே தேசத்தில் எழுப்புதல் பரவுது இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக தேவனின் சேனைகள் எழும்புது அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே தேசத்தில் எழுப்புதல் பரவுது அக்கினி நாவுகள் எரியுது
அபிஷேகத்தாலே தேசத்தில் எழுப்புதல் பரவுது. இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக, தேவனின் சேனைகள் எழுப்புது. இன்பம் என்றும் இன்பம், இயேசு எந்தன் சொந்தம், வாழும் காலம் எல்லாம் இயேசுவை நீ கொண்டாடு. இன்பம் என்றும் இன்பம், இயேசு எந்தன் சொந்தம், வாழும் காலம் எல்லாம் நீரே எந்தன் பேரின்பம். அக்கினி நாவுகள் எரியுது, அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே தேசத்தில் எழுப்புதல் பரவலோ. இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக, இதயத்துக்குள்ள இயேசுவின் தேவனின் சேனை. அந்நிய அக்கினி அல்ல, அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுக்காத. இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக, விசுவாசிகளும் பேய்களும் தேவனின் சேனை. அந்நிய அக்கினியை கொண்டு வர முடியாது. அபிஷேகத்தாலே தேசத்தின் எழுப்புதல் பாருங்களே. இயேசுவின் நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே, அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே, அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே, அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே, அக்கினி நாவுகள் எரியுது அபிஷேகத்தாலே தேசத்தில் எழுப்புதல் பரவுது. இயேசுவின் அக்கினி எரியுது இதயத்தில் கொழுந்தாக, தேவனின் சேனைகள் எழும்புது. தேசத்தில் எழும்புகிற அக்கினி அது இயேசுவின் அக்கினியாய் மாறுகிறது. காலையில் இயேசுவின் அக்கினி இதயத்தில் கொழுந்து விட்டு எரிய இடம் கொடுங்க. இயேசுவே உம்முடைய அக்கினி எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கட்டும், என் வீட்டில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கட்டும். அன்பு அக்கினியாக மாறுகிறது, அன்பு அக்கினியாக மாறுகிறது, அக்கினி தழலாய் மாறுகிறது. அன்பு அநேக அன்பு அக்கினியாய் மாறுகிறது. என் இயேசுவுக்கு மேல் உள்ள அன்பு அபிஷேகமாய் மாறுகிறது. நீ இயேசுவுக்கு மேல் அன்பு செலுத்த செலுத்த காலையில் அது அபிஷேகமாய் மாறுகிறது. அந்த அன்புதான் அக்கினியாய் மாறுகிறது. உன்னையும் இயேசுவையும் இணைக்கிற ஒரு அக்கினி, உன்னையும் பரலோகத்தையும் இணைக்கிற ஒரு அக்கினி, உன்னையும் பரிசுத்த ஆவியானவரும் இணைக்கிற அக்கினி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்க. ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா பிதாவே இயேசுவே கொழுந்து விட்டு எரிய வைக்கிறவரே, அக்கினி ஜுவாலைகளை மாற்றுகிறவரே, மீண்டும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. மேல் வீட்டுடைய அறை அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. 120 பேருக்கு மேல இருந்த அந்த அக்கினியை கேளு. அப்பா அந்த அக்கினி என் மேல் வருவதாக. அப்பா அந்த அக்கினி என் குடும்பத்திற்கு மேல் வருவதாக, என் பிள்ளைகளுக்கு மேல் வருவதாக, என் கர்ப்பப்பைக்கு மேல் வருவதாக, என் கர்ப்பத்தின் பிறந்த பிள்ளைகளுக்கு மேல் வருவதாக. அங்கே பார்க்கிற அநேகருக்குள்ள பலத்த அக்கினி உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரத்துல, உங்களுடைய அவயவங்களில், உங்களுடைய லங்ஸ்ல, இப்பொழுதே வயிற்று பகுதியில அந்த அக்கினி உன்னை சுகமாக்க ஆரம்பிக்கிறது, தெளிவை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. உன்னுடைய கர்ப்பப்பையை தொட்டு எல்லா இன்ஃபெக்ஷனையும் மாற்ற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கிறார், சுகத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். சந்ததிக்கு மேல இறங்கி வருகிற அக்கினி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு மேல் இறங்கி வருகிற அக்கினி, அக்கினி நாவுகள் எரியுது, அக்கினி நாவுகள் எரியுது, அக்கினி நாவுகள் தழலா எரிகிறது. நிரம்ப நிரம்ப அப்பா, என்னையும் நிரப்புங்க, என்னையும் நிரப்புங்க, என் பிள்ளைய நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க. கேளாண்டவர்கிட்ட என் பிள்ளைய நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என் சந்ததியை நிரப்புங்க. Fill me Lord, நிரப்புங்க. இங்கிருந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆங்காங்கே உங்க பிள்ளைகள் நிரம்புறாங்க, உங்க சந்ததி நிரம்புது, உங்க அப்பா நிரம்புறாங்க அக்கினியில, உங்களுடைய அம்மா நிரம்புறாங்க அக்கினியில. விட்டுறாத அந்த அக்கினிய, எந்த மனுஷனுக்காகவும் விட்டுறாத, எந்த பெருமைக்காகவும்
அபிஷேகத்தை விட்டுறாத. எந்த போட்டிக்காக அபிஷேகத்தை விட்டுறாத. எந்த சூழ்நிலைக்கு அபிஷேகத்தை விட்டுறாத. வியாபாரத்துடைய தோல்விக்காக அபிஷேகத்தை விட்டுறாத. ஒருவேளை ஊழியத்தில் வந்த சரிவுக்காக அபிஷேகத்தை விட்டுறாத. ஒருவேளை உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு வந்த சோதனையினால அபிஷேகத்தையும் அக்னியை விட்டுறாத. கர்த்தர் சொல்றாரு, நான் மீண்டும் உன்னை புதுப்பிக்கிறேன். அந்த அக்னி உனக்கு மேலாக, உன் குடும்பத்திற்கு மேலாக இன்றைக்கு காலையில தழலா எரிகிறது. அடக்க முடியாத ஒரு பலத்த வல்லமை எரிந்து பிரகாசிக்கிறது, எரிந்து பிரகாசிக்கிறது. இன்னைக்கு காலையில எல்லா குடும்பத்திற்கு மேலாக, எல்லா வீட்டிற்கு மேலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து போகும்போது அந்த மேல் வீட்டு அறையினுடைய மகத்துவங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அக்னி நாவுகள் இதுவரைக்கும் நீ பார்க்காவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அக்னி நாவுகளாய், அக்னி நாவுகளாய். எலியாவுடைய பலியை பட்சித்த அந்த அக்னி அங்க இருக்கிற எல்லா தண்ணீரையும் அப்படி நக்கி போட்டது. அந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய நாக்கு வருமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கர்த்தருடைய அக்னி ஒன்று புறப்பட்டு வரும். உன் பலியை கம்ப்ளீட்டா சுத்திகரிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அக்னி, உன் பலியை பட்சிக்கிற ஒரு அக்னி எல்லா சாபங்களையும் மாற்றுகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த நாவு உம்மை பாடும், இயேசு நாமம் சொல்லி பாடுப்பா. யார் நாமத்தையும் நாங்க பாடுனா அந்த அக்னி வராது. எந்த நாவு உம்மை பாடும், அறிக்கையிடுங்க. இயேசு நாமம் சொல்லி பாடும், அன்பு என்றும் தீபமாக ஒளி வீசிடும். எந்த நாவு உம்மை பாடும், இயேசு நாமம் சொல்லி பாடும், அன்பு என்றும் தீபமாக ஒளி வீசிடும். தேசம் எங்கும் ஒன்றாய் கூடி அன்பின் ஒளி ஏற்றிடுவோம். 100 கோடி ஜனங்கள் வாழ ஜெபித்திடுவோம். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ ஜெபித்திடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ளாக அக்கினி பற்றி எரிய வேண்டும். When you listen to the word of God, the fire shall begin. எதற்காக தேவாக்கினி? Why do you need the fire of the Lord? உலகத்தில் நீ காண்கிற உலகத்தின் அக்கினி இருக்க, இதை நினைத்து பெருமை பாராட்டி விட. Are you looking at the fire of this world and taking pride? உலகம் எப்பொழுதுமே அக்கினியை கண்டு பயப்படும். The world always has fear towards fire. ஐயோ அது எரிஞ்சிருமோ, will this thing be burned, or maybe this thing will be burned away. எத்தனை வேதனை, many trouble, pain, many pain. ஐடா டேனியல் எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும். When Ida and Daniel, both of them were little kids, ஒரு ஆங்கிலோ இந்தியன் மிஸ் வந்து பாடம் சொல்லி தருவா. Miss, she came there to teach them. ஒரு நாள் One day அழுதாங்க வந்து. she came and cried. இல்லப்பா, Why are you crying, sister? ஐயோ என்னுடைய கணவன், My husband, சொந்த கணவன், my own husband, 10th கிளாஸ் படிக்கிற என்னுடைய பிள்ளை, my daughter was studying 10th. அது ஒரு ஆங்கிலோ இந்தியன் பிள்ளை, She's an Anglo-Indian, அழகான பிள்ளை. she's a good-looking, beautiful girl. அப்பாவை பார்த்து Looking at her phone. ஏன் அப்பாவை அடிக்கிற? Why are you beating? ஏன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற? Why are you drinking alcohol and coming and beating mother? இப்படி கேட்டதுனால. Because she asked such a question. அவன் போனா. He went. பாலை நேரத்துல ஒரு ஆசிட கொண்டு வந்தான். He brought an acid. கையும் காலையும் கட்டினான். He tied the hands. 10th class பிள்ளை அமைதியா இருந்துச்சு. She was 10th standard and she was. முகத்துல ஊத்திட்டான். She poured the acid on her face. புண்ணாயிருச்சு. Whole face was disfigured. அது அப்பா அழுதுச்சு. That mother came and cried. ஐயோ என் பிள்ளை. My own daughter. எப்படியோ காப்பாத்தப்பட்டாலும். Somehow maybe her life. போயிருச்சே. But the figure is lost. The figure is gone. சப்பை என்ன கொடுங்க. Give me the prayer oil, she cried. அநேக நேரங்களிலே many times, do you know, வெளிப்பிரகாரமாகவும் வேதனைப்பட்டு வந்திருக்கிறார். you also have outward, உள்ளத்திலும் காயப்பட்டு you're also hurt in your inside. இன்னைக்கு ஒரு அபிஷேக தைலம் வேணும். Today you need anointing oil.
அது உன்னை காப்பாற்றணும். It has to save you. உலகத்துல பிசாசு விதவிதமா கிரியை The செய்யும். devil works in many ways. விதவிதமாக. It works in many ways. எத்தனை பேருக்கு நாங்கள் உதவியாக இருந்திருக்கிறோம் தெரியுமா? You know for how many people we've been of support நம்ம ஆறுதலின் கரங்கள் ஊழியர்கள் எல்லாம் from the Comforting Hands Association. உள்ள நுழையும் போது பார்த்திருப்பீங்க அந்த ஆறுதலின் கரங்கள்னு. When you entered, you would have seen the Comforting Hands Association boat. முகம் கருகி போனவங்க, The people who have been burnt, ஆசிடால எரிக்கப்பட்டவங்க, those who've been thrown acid at, and then they also have burnt, disfigured faces, குடும்பங்களுக்கெல்லாம் நாங்க and to all the எங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்தோம். out of our ability and capabilities we are helping them. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, கர்த்தரே உனக்கு உதவியாக வருவார். God shall be your help. அக்கினியா மாறலையா? If you don't become a fire, உலக அக்கினி உன்னை வேதனைப்படுத்துது. the fire of this world will torment you. ஆசிட் என்ன அக்கினியாவா மாறுது? What has to do? பூசிக்கிறதே. Oh, it consumes things. சில நேரங்கள்ல Sometimes அக்கினியும் பூசிக்கலாம். the fire can also destroy. அது பிசாசு The devil. ரூபத்துல சத்துரு நுழையலாம். The devil enters like an enemy. சில ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏற்கனவே அக்கினி அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறீங்க. Some of the spiritual people, you're already been filled in fire anointing. சில தண்ணீர் உண்மையில் விழுந்தது, அவிசுவாசம் என்னும் தண்ணீர் உண்மையில் விழுந்தது. Oh, this water called disbelief. The disbelief has been sprinkled and you have put down your foot. There are people who put down the fire in பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே. Why does Paul say, oh Timothy? தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 6-7 வார்த்தையில. 2 Timothy 1 chapter 6 கை வைத்தப்போ, when I lay my hands upon you, நீ ஒரு ஆவிக்குரிய வரத்தை பெட்டியே. You have the gift in you. அது அனல் மூட்டிக்கப்பா. Kindle the fire. அக்கினி மூட்டிக்கப்பா. Kindle the fire. அணைச்சிராத. Do not put it down. வேதம் அக்கினியை உனக்குள் மூட்டி விட்டால், oh, if the fire kindles a fire in you, உயிரோடு எழுப்புற வல்லமை உனக்குள் கிரியை செய்யும். the power is resurrection and work in you. எழுப்புதல் என்று பாடுகிறோமே. oh, we sing about revival. வந்து விட்டால், when the revival comes, அக்கினி தேவாக்கினி பரவ the ஆரம்பிக்கும். fire of the Lord will spread. தேவாக்கினி பரவ ஆரம்பிக்கும். oh, the fire of the Lord will spread. சாம்சன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். the man called Samson. அவங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க. oh, the father gave the name சூரியனை போல அப்படின்னு சொல்லி like the வச்சிட்டாங்க sun. பேர். so he kept the name of Samson, like the sun. அதான் சாம்சனுக்கு அர்த்தம். the meaning for the name Samson is sun. அப்படின்னு வச்சிட்டாங்க. the sun. அவனுக்கு பராக்கிரமசாலி. he was a mighty man. அவனுக்குள்ளாக சத்துரு வந்துட்டால, if the enemy comes, பாஞ்சு ஒண்ணுலமாக்கிடுவான். he will destroy the enemy. ஒரு நாள் one day சத்துருக்கள் எல்லாம், all the enemies, இவங்க நாட்டு தோட்டத்தெல்லாம் அழிக்கிறாங்க. oh, they are destroying the சேர்த்து lands, வச்ச தானியத்தெல்லாம் அள்ளிட்டு they are போயிடுறாங்க. stealing away all the grains, stored அப்படி grains. கோபம் வந்துருச்சு. so they got really angry. 300 நரிகளை பிடிச்சு, they caught 300 wolves, நரிகளை ஒண்ணுக்கு ஒண்ணு வாழ கட்டி, tied them in pairs, their tails, அப்படியே அக்கினியை பத்த வச்சு and lit them in fire, நரிகளை வெட்டாம்பாரு. and he made the wolves to 300 run. நரிகளும் போய் all the 300, அப்படியே எல்லாத்தையும் பாஞ்சு அழிச்சு all போட்டு the வந்துருச்சு. wolves, they destroyed the whole plantation. போசிக்கு போட்டுருச்சு. all the plantations became nothing, been destroyed. இன்னைக்கு today, நிறைய வேணும். do you want a wolf? நிறைய பிடிச்சு Or a fox. எரிச்சு ஓடு சத்துருக்கள் அழிக்க. Can you just go and tie them up and send them உங்க towards வீட்டுக்கு the enemy? விரோதமா சத்துரு பல விதங்களை எழும்புறானே. The enemy comes against you in different ways. அந்த காலத்துல சொல்லுவாங்க, those days they will say, மூட்டை பூச்சி அழிக்கிறதுக்காக வீட்டை கொளுத்தினானா. oh, they burn the whole house for the sake of the bed எலிய அழிக்கிற எலிய சுட்டெரிக்கணுங்கிறதுக்காக வீடே எரிச்சு to destroy the rats. அதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு. oh, those days it all happened. சொல்லுங்க இந்த காலத்துல, in our present சொல்லுங்க time, இந்த காலத்துல in the present time, தரித்திரத்தை அழிக்கணும். to destroy, you need to சாபத்தை அழிக்கணும். you need to destroy the curse, வியாதி அழிக்கணும். destroy the disease, வியாதி கிருமிகளை you need to அழிக்கணும். destroy the disease, பிசாசை அழிக்கணும். you need to destroy the devil. அதுக்கு ஒரே வழி, for the one way, எனக்கு வல்லமை வேணும், I need the power, எனக்கு அக்கினி வேணும், I need the fire, தேவ அக்கினி வேணும். I need the fire. தேவ அக்கினிக்கு வாஞ்சியாயிரு. oh, you need to have thirst towards the fire. குடும்பம் தேவ அக்கினியா மாறும். oh, let your family முதல்ல become அப்படியே a fire. தேவன் firstly our God, எபிரேயர் 12:29 Hebrews 12 verses 29, அக்கினியாயிரு. he is a consuming, God is a consuming fire. அவர் பார்க்கிறபடியே பார்த்து, so you wait. சத்துருக்களை பழிவாங்குதல் தேவனுக்குரியது. revenge belongs to the Lord. அவர் அழிக்கட்டும், நீ மாம்சத்துல முயற்சி you பண்ண. don't have to try it in your flesh. பழைய ஏற்பாட்டு காலம் எல்லாம் வேற மாதிரி, Old Testament times it's different. புதிய ஏற்பாட்டு காலம்
வேற New மாதிரி. Testament times are different. இப்ப சொல்லு பரிசுத்த ஆவியானவர் Now காலம். these are the times of the சொல்லு Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் The காலம். times of the Holy நம்ம Spirit. செய்ய வேண்டிய காரியம் உண்டு. There are things that we need to do, the good things. அப்போஸ்தலர் 1:8 Acts 1, இயேசு சொன்னார் சீஷர்களே looking at the disciples, he போய் said, எருசலேமிலே காத்திருங்க. go and wait in Jerusalem. அவ்வளவுதான். That is all. Tarry. காத்திருங்கன உடனே Tarry in Jerusalem. 12 பேர் மட்டும் இல்ல. Not just the 12. சொல்லிருப்பாங்க. Well, they would have said, டேய் you know, யாரெல்லாம் அக்கினி வேணும், whoever யாரெல்லாம் வல்லமை வேணும், wants யாரெல்லாம் ஆண்டவர் சொன்ன காத்திருக்கிற இடத்துக்கு வரீங்க, wants to come to wait சொன்ன உடனே 120 பேர் so வந்து 120 of them gathered, ஆண்கள் பெண்கள் எல்லாம் men and women. நெஞ்சில கை வை, Raise hands upon your heart. காத்திரு. Wait, tarry. ஆலயத்துல காத்திருக்க Tarry in the church. குறிப்பிட்ட நேரம் வந்தது. The time came, appointed. திடீர்னு ஒரு பெரிய சத்தம். Suddenly a mighty roar. எல்லாரும் என்ன சத்தமா இருக்கும்? What sound is it? அத பத்தி இந்த 120 பேர் கவலைப்படல. Oh, the 120 did not worry வெளியே about it. இருக்கிறவங்க தான் கவலைப்பட்டாங்க. People outside, they were worried about it. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு மத்தியில சத்தம், அக்கினி சத்தம் வந்தா When the fire sound comes among the people of நீ வெளி God, சத்தத்தெல்லாம் மறந்துடுவ. you will forget the sounds of this world. உலக சத்தத்தை மறந்துரு. You will forgetting the sounds of உபத்திரவ சத்தத்தை மறந்துரு. forgetting the sounds of tribulation. கார் பூவத் போடும் அந்த காலத்துல. Those days the honking of the இப்பெல்லாம் கார் சைரன் அடிக்கிறானே. and now the honking of all the cars. ஐயோ நேத்து ஒரு ஆக்சிடென்ட். Yesterday we saw an accident சென்னையில. in Chennai. நாங்க சென்னையில இருந்து இங்க வந்து பறந்து இறங்கி வந்து 3 நாள் ஊழியத்தை செஞ்சுட்டு இங்க வர்றோம். We did the ministry 3 days there in நியூஸ்ல மகன் சொல்றான், in the news we saw சென்னையில இப்படி நடந்திருக்கு. the incident that happened near Chennai. விபத்து வந்துருதே. Accidents happen. பிசாசு The devil தள்ள பாக்குறான், wants to push, அழிக்க பாக்குறான், want to destroy. உன் குடும்பத்தை நாசமாக்க He பாக்குறான். wants to spoil your family. தேவாக்கினியாகிரு. Be in fire. பரிசுத்தாக்கள் நிரப்பப்பட்டு Be filled in the fire of the Holy Spirit. காத்திருக்க வந்திருக்கிற. You come here to wait. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு இடம் கொடு. Oh, leave space to wait கணவன் upon the மனைவியா காத்திரு. As husband and wife wait upon கணவன் the மனைவியா Lord. காத்திரு. As husband and wife wait upon the கணவன் Lord. மனைவியா காத்து ஜெபிக்கலேனா If you do not wait upon the Lord, அந்நிய husband, அக்கினி நுழையும். a strange fire will enter. குடும்பம் மட்டும் அபிஷேகத்துக்காகவும் தேவ அக்கினிக்காகவும் காத்து இல்லைனா If the family is not waiting for the பைபிள் anointing, உங்ககிட்ட இருக்கும். you will have the Bible. பேசுவ You ஞானி will ஆட்டம். speak like a wise man. பிசாசு எங்கேயோ The நுழைஞ்சிருவான். devil will enter in some place. காத்திரு. Wait upon the Lord. எல்லாரும் சொல்லு காத்திருப்போம். Everyone say, we will wait upon the Lord. ஆண்டவரை தேடுவோம். Oh, we will seek the Lord. ஆலயத்துக்கு வருவோம். We'll come to the church. ஆலயத்துல In the church, மே மாதம் ஆயிட்டா in the month of May comes, இடையில ஒவ்வொரு சேர் அங்க சேர் 4 சேர் காலியா இருக்கும். well, now and then we find some empty chairs. என்னடா நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இதுல இருக்கேன், இந்த டூர். I'm in this city, that place. பரவாயில்ல, this எல்லாம் place. டூர் அடிக்கிறதுல இங்க மட்டும் இல்ல, சென்னையிலயும் அப்படிதான். Even in Chennai also the same thing happens. When the month of May comes. எல்லாம் மே மாதம் வந்துட்டா. Oh, when the month of May comes, அப்பா பிள்ளைகளே, oh, my dear people, ஜெபம் பண்ணிட்டு போகப்பா. wherever you go, pray and go. நாங்க இந்த மாதிரி டூர் போறோம் We're going for a tour. சொல்லிட்டு போயிருக்கணும்லமா. You know, அந்த சீட் காலியா இருந்துச்சு போன வாரம். last week. உட்கார்ந்துங்க. Empty. நான் கேட்டேன், எங்கப்பா? No, we were waiting. Where were they? We couldn't have been. Tour போயிருக்கோம். Oh, they went for the tour. மகராசியா போயிட்டு வாங்க. It's good and wonderful we go for தப்பு tours. இல்ல. Nothing wrong. நாங்க முதல்ல சபையில In our church, உங்களை ஜாலியா இருக்கணும் தான் நாங்க we விரும்புறோம். always desire you all need to be in good comfort. போங்க. Yeah, enjoying. நானோ என் மகனோ My பிஷப்ட son, myself, சொல்லிடுங்க. Bishop. You just can wait. அப்பதான் தெரியும். Then only we know we'll pray. நாங்க இப்படி போயிட்டு வர்றோம். Oh, we want to go. நான் எப்போதும் உனக்கு போன்ல கிடைக்க மாட்டேன். No, I won't be available in the phone. உடனே எனக்கு போன் அடிக்காத. You don't have to give me a call. ஒரு அம்மா வந்துச்சு போன 10 நாளைக்கு முன்னாடி. 10 days back, yes, sister. ஐயா, brother, உங்களுக்கு போன் அடிச்சிட்டே இருந்தேன். I called you many times. இங்க இப்ப போகும்போது ஒரு ஐயா வந்தாரு. Brother, நான் தான் போன் அடிச்சேன். I was the one who gave you a call many times. அடிச்சியா? Really? எனக்கு தெரியாது. I didn't know. இங்க அடிச்சு கேட்டிருக்காங்க. Maybe he நம்ம போன்ல பேசுறவங்க ஐயா மாதிரியே பேசுவாங்க. Oh, பேசு. Maybe those who எப்படியோ ஜனங்களுக்கு my people, ஜனங்களுக்கு our people, ஆறுதல் வரணும்ல. they need to get the comfort. அப்படிதான் சில ஜனங்க நம்ம குரலை கத்துக்குவான். Oh, they will. நான் ஐயா பேசுகிறேன் சொல்லையா. I'm the brother speaking. ஐயா எங்க பேசுவாரு? Where will the brother speak? ஆட்டுக்குடி தான் பேசும். The lamb only will speak. ஆண்ட்ரு ஐயா பேசியிருப்பாரு. Maybe Andrew ஏதோ would have பேசியிருப்பான். spoken. தையா தான்.
அதுக்கு உட்கார்ந்திருக்காரு. And he is there. ஊழியத்திலிருந்து சத்தம் வந்தாலே என் சத்தம் தான் நினைச்சுக்கங்க. As the sound comes in the ministry, it will be my sound, so don't. ஆமென். Amen. ஆனா எதுக்கோ என்ன பிடிச்சுக்காத. Oh, you don't have to catch hold of me. நீ தான் பேசுன. Oh, it is you, the person. You are the one who ஒன்றும் பேச மாட்டேன். எனக்காக பேசுவாங்க. For my sake, they will speak. Amen. On my behalf. On my behalf. எனக்காக என் பிள்ளைங்க பேசுவாங்க. On my behalf, my children, my sons. ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல அற்புதம் நடக்கும். If they speak in one word, சந்தோஷமா இருங்க. Be happy. எழுந்து கை தட்டி உட்கார்ந்திருங்க. Stand up, give a big hand, be seated. சந்தோஷமா இருங்க. Be happy, rejoice. உட்காருங்க. And be seated. சிலருக்கு டூர் போன சந்தோஷம் இருக்கும். Some people want to go to the tour and they have. எல்லாருக்கும் எல்லா நாட்டிலயும் இருக்கும். Every country, every place has this. அங்கெல்லாம் வெளிநாட்டுல போனா Foreign countries. ஞாயிற்றுக்கிழமை Sundays. இந்த சில பாஸ்டருக்கு ஊழியம் செய்வாங்க. Some of the pastors they'll be ministering. என்ன செஞ்சிருப்பாங்க ஊழியம்? பிரசங்கம் பண்ணுவாங்க. They will preach. அப்புறம் எல்லாத்துக்கும் பிஏ இருப்பான். அந்த பிஏ personal assistant. இந்த பிஏ That'll be personal assistant for 10 பிஏ வச்சுக்குவான். They have 10 10 செக்ரட்டரி வச்சுக்குவான். 10 secretaries. செக்ரட்டரி செக்ரட்டரி They'll share the work and then. இந்த ஐயா 3 பிரசங்கம் பண்ணிருப்பாரு இல்ல 2 பிரசங்கம் பண்ணிருப்பாரு ஒரு 3, 2 or 1 preaching you'll do. திங்கட்கிழமை ஐயாவை காணோம். Monday is எங்க absent. இருக்கிறார்? Where is he? ஓய்வில் இருக்கிறார். He is in rest. ஐயா குடும்பமே ஓய்வில். The whole family is in rest. இந்த ஐயாவுக்கு நாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. No, we are not like. அப்படி கை போடு. 24 hours. All the 24 hours. நாங்க பிஸியா தான் இருப்போம். We will be busy all time. ஏதாவது சில நேரத்துல Maybe sometime. ஜபத்துல இருப்போம். Maybe we'll be. எங்க பிள்ளைங்க ஞானமா பேசிடுவாங்க. No, our children. நான் அரை மணி நேரம் தூங்குவேன். I'll sleep for half an hour. என்ன இட சொல்லிட்டு வந்த? What did he say to the people? ஐயா ஜபத்துல இருக்காரு. கரெக்டா சொல்லியிருக்க அப்படி. Brother is a prayer. Yes, right. அப்பத்தான் நான் தூங்கு 10 நிமிஷம் அரை மணி நேரம் தூங்கினா. Slept for this. அப்ப போய் எல்லா நேரத்திலையும் ஆனாலும் But நான் சொல்றேன். let me tell you. 24 hours. All the 24 hours. உங்களுக்காக. For you. உங்க குடும்பத்துக்காக. For your family. இரவும் பகலும். Day and night. ஜெபிக்கிற மனிதர்கள் நாங்கள். We are the men we pray for you. குடும்பம் ஜெபிக்கிறது. Our family prays for you. நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for you. நான் ஜெபிக்கிறேன். I pray for you. யாரைக்கு போயிட்டாலே when I get to my room, அது ஜெபம் தான். that is a prayer room. யார தூங்குறாருன்னு நினைக்காத. I don't think my room is for sleeping. பல இடத்துல போட்டுருப்பான். There's some place அன்னைக்கு ஒருத்தர் பேசின விஷயம். that day one person was ஏதோ speaking. பார்க்கிறேன். I was watching over. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு வார்த்தையை பார்த்து. Oh, we saw the word called restroom. இவன் அர்த்தம். He thought. கார் ஓட்டிட்டு போறவன். Or the one who was driving the car. ரெஸ்ட் ரூம்னு அப்படின்னவன. At the moment he saw the word rest of the side. ஐயாவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. Oh, he got tired. எங்க இருக்கு ரெஸ்ட் ரூம்? ரெஸ்ட் ரூம்னா what is a restroom? ஓய்வெடுக்கும் அறை தானே. Oh, the original. அங்க போனா என்ன if you இருக்குது? take the direct meaning, the same. ரெஸ்ட் ரூம்னா a place to take rest. அப்பா ரெஸ்ட் ரூம்னா என்ன? What is a restroom actually? அதெல்லாம் மாடர்ன் இங்கிலீஷ் ஆயிடுச்சுப்பா. This is a modernized English terms. அங்க என்ன போட்டுருக்குது? Washroom. நம்ம washroom போடுறோம். நல்ல வேலை வாஷ்ரூம் போட்டுருக்கு. We put the word as washroom. தெரியுது தெரியுது. So it's written there. அல்வி தெரியுது என்னது? Washroom. அப்பா இல்ல பிரபு. Yes, washroom. ரெஸ்ட் ரூம்னு போட்டுருந்தா. You better put the word as இங்க 4 பேர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கோம். Maybe 4 of them want to take some rest. They can. ஆனா சிலருக்கு அப்படிதான். And some people வயித்துல சேர்த்து வச்சது whatever they சாப்பிட்டே இருக்கிறது. stomach, whatever they அடக்கி fill their வச்சது. belly, whatever they fill their belly with. இதெல்லாம் போனாதான் ரெஸ்ட். Whatever they have controlled, they need to send it away, excrete it away. அதுக்காக தான் மாடர்னா மாத்தி இருக்கானுங்க. So the modern terminology is a restroom. It's a restroom. போய் இதோ போய் முடிச்சிட்டா. So all the excretion is happening. ஜான் ஸ்டீபன் நம்மதுக்கு நல்லா கரெக்டா ஞானமா பண்ணிருக்கீங்கப்பா. So you've done it all wonderfully well. அழகா பண்ணிருக்கீங்க. You made it beautifully. கை தட்டிடுங்க. Give a big hand for Brother John Stephen. நவநீதன் ஹெல்ப் பண்ணிருக்காரு. And Navneethan, he was also working with that. நம்ம ரகு Brother Raghu ஹெல்ப் பண்ணிருக்காரு. they all worked in putting up all the cameras. ஒரு காரியத்தை சொன்னா ஜான் ஸ்டீபன் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டு. When I say the thing to John Stephen, he just does it. உள்ள நுழையும் பொழுது when I entered,
நம்ம ஆலயமே அலங்காரமாயிருச்சு. Our church has become a beautiful சில place. காரியங்களை செய்யணும். Some certain things we need to step up and we need to சில do. காரியங்கள் Certain செய்யணும். things we need to do. அப்பதான் Then கரெக்டா நீட்டா நடக்குதுன்னு அர்த்தம். then that means everything is going according. எந்த பிஷப் ஐயா பொறுப்பெடுத்ததுல இருந்து From the time I've taken எல்லா the point. அக்கவுண்ட்ஸ் அது இது எல்லாம் கரெக்டா எல்லாம் நடக்குது. So everything we are maintaining the accounts and everything in Amen. a proper fashion. அடுத்த 4 நாளுக்கு நடக்க போறது பிபிஎஸ். The next 4 days we're going to have the VBS. பிபிஎஸ் வந்து பாரு. Come and see what's going to happen the VBS. வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கெல்லாம். கண்டிப்பா. Yes. பெரியவங்க வந்து பார்க்கலாமா? Yes, கண்டிப்பா நிச்சயமா வந்து பாருங்க. பெரியவங்க வந்து பாரு. பெரியவங்களுக்கு தனி ஏரியாவே இருக்கு. பெரியவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல போடலையா நீங்க அது அந்த ஷீட் போடல வாயில தான் சொன்னேன். இப்ப செகண்ட் சர்வீஸ்ல VBS பார்த்தாலே when you look at the நல்லா இருக்கும். VBS it's really nice. சபைக்காக கை தட்டிக்கோ. Give a big hand for our beautiful church. நம்ம சபை அப்பா. This is our church. ஆனா நீ அக்கினியா இருக்கணும். But you need to be a fire. ஆமென். Amen. அந்த அக்கினி தீபமாகவும் இருக்கலாம். That fire can be அந்த அக்கினி ஒளியாக இருக்கலாம். It can be light or ஆமென். Amen. சொல்லுங்க எல்லாரும் ஹalleluya. Say hallelujah. சொல்லுங்க எல்லாரும் ஹalleluya. Say hallelujah. உன்னை அறியாதபடி Without your knowledge உன் ஆவிக்குள்ள ஒரு தாகம் வரும். there is a thirst in your அதுக்கு spirit. பேரு ஆவியின் தாகம். That is a spiritual உன்னை அறியாதபடி thirst. Without your knowledge நெஞ்சில கை வை. lays hands upon your heart. ஆத்துமாவுக்கு ஒரு தாகம் There is a வரும். thirst for your soul. அந்த தாகம் வந்து விட்டால் when that thirst அதுக்கு comes. பேரு ஆத்தும That is தாகம். called the soul thirst. சங்கீதம் 42ல 42 of நெஞ்சில கை Psalms வை. lays hands upon your ஆத்தும heart. தாகம். The soul அது thirst மான்களைப் போல like the deer. மான்கள் தண்ணீருக்காக ஏங்குறது As போல. the deer panteth for the சொல்லு, streams of ஆத்தும water, தாகம். my soul longeth for thee. நீதிமொழிகள் 20:27 20:27 of Proverbs. ஆவி The spirit, ஆவி the spirit அக்கினியா மாறணுமா? can turn into fire. உங்க ஆவி அக்கினியா இருந்தா If your spirit is in fire, உங்க ஆத்துமாவும் அக்கினியா your மாறிடும். soul will also turn into உங்க fire. ஆத்துமா அக்கினியாக When மாறிட்டா your soul is in உங்க fire, சரீரம் அக்கினியா your whole மாறிடும். body will be in fire. சரீரம் அக்கினியா மாறிட்டா Whole body is in fire. ஒரு வியாதி உன்னை தொடாது. No disease can touch you. அநேகருடைய சரீரங்கள் Many of your bodies, அக்கினியா மாறல. it is not yet in fire. ஆவி மாறிச்சு. The spirit has கொஞ்சம் changed. ஆத்துமாவுல அக்கினி வந்துச்சு. And little fire in the இப்ப soul, அணைச்சு போட்டுட்ட. but you have put it அதான் down. உன் சரீரத்துல வியாதி. That is why the disease உன் has crept in. கர்ப்பப்பையில வியாதி. The problem has come into கர்ப்பப்பையில uterus. ஃபைப்ராய்டு The வந்துருது. fibroids have appeared. யூட்ரஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை. Some problem in the uterus. ஐயோ Oh, terrible. என் ஜனங்களே, My people, உங்களுக்கு அக்கினியா இருன்னு ஏன் சொல்றோம்? why are we asking you to be என் in fire? பிள்ளைகளே, My people, என் மகனே, my children, my என் son, மகளே, my daughter. என் அக்கினியா இரு. Why you should be என் in குழந்தையே, fire? Oh, என் அக்கினியா இரு. son, oh, little one, be in அக்கினியா fire. இருந்துட்டா If you are in fire. ஷக்கபஹந்தரதியாதனா. ஹர்ரபாஸ்யா Oh, ஹத்தரஹதா. ஒரு வியாதி உன்னை தொடாது. no disease can I touch challenge you in you. the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சவால் விடுறேன். பிசாசம், Oh, no ஒரு devil. பிசாசம் No உன் devil சரீரத்துல வியாதியை போட can முடியாது. never bring in the disease in your யோபுடைய body. சரீரத்துல In the body of Job, ஏன் வியாதியை போட்டுச்சு? why the disease came? எல்லாரும் தான் யோபு. He was doing good. யோபு 3:25 In Job நான் 3:25, பயந்துட்டேன். I feared. பயந்துட்டேன். I had a problem. நான் பயந்தது எனக்கு What வந்துருச்சு. I feared, பயம் பயம் பயம். fear. பயந்துகிட்டே இருந்தீனா Fear, வியாதி வருது. it brings disease. பயம் வந்துகிட்டே இருந்தீனா Oh, when you're உன்னை அறியாதபடி தலைவலி வருது. You have the headache. பயந்துகிட்டே When இருந்தீனா you get fear, ஏதோ ஒரு வியாதி வந்துருது. something happens. தொண்டையில தைராய்டு வந்துருது. Thyroid problems. எனக்கு ஒரு தைராய்டு அழியணுமா? All your thyroid problems. ஒரு தைராய்டு பிரச்சனை மாறணும்னா Your thyroid problems should அக்கினியா change. மாறணும். You need to turn into a fire. காத்திரு ஆண்டவருடைய சமூகத்துல. Wait upon the presence of the ஆமென். Lord. Amen. குடும்பமா காத்திரு. Wait as a தனியா family. காத்திரு. Wait alone. பிள்ளைகளோடு காத்திரு. Be with the children and wait for the கணவன் Lord. மனைவியா காத்திரு. As husband and ஒருவேளை wife, கணவன் wait upon இல்லையா? the- If you don't have மனைவி a- இல்லையா? Maybe your wife is not there. குடும்பமா காத்திரு. As a family, you சொல்லு இப்படி wait கையை upon the Lord. உயர்த்தி. Put your நான் hands up. தனியா காத்திருப்பேன். I will wait alone in the presence என் ஆவி of God. அக்கினியா மாறணும். My spirit should turn இரண்டாவது, into- Second thing, அவங்க எல்லாம் கூடி வந்திருக்கும் போது all of them got together. சத்தம் கேட்டுச்சு. The sound came. அது பெரிய சத்தம் என்ன தெரியுமா? What is that mighty sound? பரலோக சத்தம். The sounds of the heaven. இப்படி கையை எப்படி வை. Put your hands like this. பரலோக The சத்தம். sound of the heaven. அநேகருக்கு Many of you பரலோக சத்தத்தை கேட்க முடியல. are unable to listen to the sound of the heaven. உலகத்தின் சத்தமே இருக்கும். Only you hear the sound இந்த of the world. விமானத்துல இருந்து இறங்கிட்டீனா When you get கொஞ்ச நேரத்துக்கு அந்த deported விமான சத்தம் இருக்கும். from the jet planes, you hear புரியுதா? the sound. It still resounds. இந்த பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் In பாரு. the big hospitals, வியாதியில
கத்திக்கிட்டு கிடப்பாங்க. People shouting in disease அந்த and சத்தம் sickness. காதுல கேட்டே That இருக்கும். sound will be resounding. கடைசி நேரத்துல யாராவது சாகிறத When பார்த்திருப்பேன். you see the அந்த மரண someone dying, சத்தம் உன் காதுலயே the கேட்டுக்கிட்டு death இருக்கும். sound will be resounding in your அப்படிதான் ears. இருந்துச்சு சீஷர்களுக்கும். Even the disciples had that. ஏசப்பா அடிச்சாங்க, They beat சிலுவையை Jesus சுமக்க Christ. வச்சாங்க. They made him to be அந்த crucified. சத்தமே கேட்டுச்சு. That sound was heard in ஆனா their ears. காத்திருந்தாங்க. They waited. பெரிய சத்தம் A mighty sound. புரிஞ்சிருச்சு. Oh, they understood. பேதுருவுக்கு புரிஞ்சிருச்சு. Peter ஓ understood. நேரம் வந்துருச்சு. The time has come. சில நேரத்துல ஜெப சத்தம் தான் அந்த பெரிய சத்தமா மாறும். Sometime the கையை sound தட்டி of the பார்க்கலாம். prayer will change. தட்டு 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 கரங்களை தட்டு. Give a big hand சொல்லு now. ஹல்லேலூயான்னு சொல்லு. Everyone. ஹல்லேலூயான்னு சொல்லு. Say hallelujah. அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடு. Oh, call him as Sotram, Father. sotram, sotram, So சொல்லு. praise you, praise you, praise you, Amen. praise you. Amen. 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 ஸ்தோத்திரத்தை சொல்லி பாரு சத்தமா. Say the praises. அது பரலோக சத்தமா மாறிடும். It will turn into sounds of heaven. பரிசுத்தாவின் சத்தமா It will மாறிடும். become the sounds of the Holy Spirit. அப்படியே அக்கினி நாவுகள். And the tongues எதை of பத்தி fire. உங்க They கவலைப்பட. do not worry about சுத்தி இருக்க it. ஜனங்களா பாக்குறாங்க. All the people around them were அப்படியே watching. அக்கினி நாவுகள் வந்து The tongues of fire came. தலைமையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. It landed upon their head. அப்பா 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 அப்பான்னு It கத்துறாங்க. lighted their head. Yes, திடீர்னு everyone shouted. They நெஞ்சில கை வைங்கல. hands upon your heart. அவங்க பேசின வார்த்தை The words they spoke. மகத்துவங்களை They பேசுறாங்க. spoke marvelous things. மகிமையை They பேசுறாங்க. spoke glorious தீர்க்க things. தரிசனங்களை They பேசுவாங்க. spoke prophecies உங்க பிள்ளைக்கு to your children, உங்க குடும்பத்துக்கு to your family. தீர்க்க தரிசன சத்தத்தை சொல்லு. The sounds of prophecies shall. அப்பதான் உங்க பிள்ளைகள் எழுப்பும். Only then your children will அநேக rise. Many of you. உலக சத்தத்தை எல்லாம் கேளு. You can listen to all the sounds of this தப்பு world. இல்ல. Nothing wrong. தப்பு இல்ல, கேளு. Nothing wrong. You can listen to கிளி sounds of this சத்தம், world. குருவி சத்தம், Sounds of the sparrow. பறவை சத்தம், Sounds of the கேளு. birds. You can listen. கேளு. You can listen. கேட்கணும். You can listen. ஒரு Yes. நாள் One day. இந்த பேதுரு Yes, Peter. இப்ப இவர்களுக்கு தலைவரே 120 பேருக்கு மேல On the பேதுரு தான். head. Peter was the head. அவரே He, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சத்தத்தை மறந்துட்டு forgetting the sound of the Lord for some time. அப்படியே மறுதலிச்சிட்டார். Oh, he denied the Lord. குளிர் காயறவங்க பக்கத்துல உட்கார்ந்து Oh, when he stood with the, குளிர் sat with காயறது the தப்பு people இல்ல. who were taking the water ஏப்பா of the fire. குளிருக்கு For the cold. சொல்லுங்க, குளிர் காயறது தப்பு There's இல்ல. nothing wrong to get a little heat. குளிருக்கு காயறது தப்பு இல்ல. It's nothing wrong to get ஆனா heat from the fire. அவிசுவாசிகளுக்கு மத்தியில But உட்கார்ந்து sitting among the unbelievers, ஆண்டவரை மறுதலிச்சிடாத. he denied the Lord. இது உனக்கு எச்சரிப்பு இந்த மாதம். Oh, this is a warning to you this month. சொல்லு, தேவ ஜனங்களுக்கு மத்தியில உட்காரு. Oh, you need to sit among the people of தேவ God. ஜனங்களை விட்டு விலகாத. Do not depart from it. பரலோகத்தின் சத்தத்தையே கேளு. Listen to the sounds of the இல்லைனா heaven, பரிசுத்தவான்களுடைய சத்தத்தை மறந்துடுவ. or you will forget the sounds of the holy ones. ஆண்டவருடைய சத்தத்தை மறந்துடுவ. Forget the sounds of the Lord. திடீர்னு Suddenly, சேவல் கூவுச்சு பாரு. the rooster crowed. மூணாவது முறை கொக்கரகோ. Third time and it crowed. அப்பதான் புத்தி வருது. Then he got the realization. ஐயோ, நான் மறுதலிச்சிட்டேன். Oh, I denied the Lord. சேவல் கூவுகிறதற்கு முன்னே Before the crow crowed, என்னை the rooster 3 முறை crows, மறுதலிச்சிருவேன். you're going to deny me 3 times. அழுதான் 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 He அழுதான். cried or wept bitterly. ஐயோ, நான் மறுதலிச்சிட்டேன். Oh, I denied my Lord கடந்த Jesus. நாட்கள்ல The past days, ஆண்டவரை எங்கேயாவது if you have மறுதலிச்சிருந்தா, denied the Lord in some place, வேதத்தை if you மறுதலிச்சிருந்தா, have denied the word, Bible, அபிஷேகத்தை if you have மறுதலிச்சிருந்தா, denied the anointing, சபத்தை if you have மறுதலிச்சிருந்தா, denied the prayer, சொல்லு ஆண்டவரை பார்த்து, say unto the Lord, ஆண்டவரே உம்மை மறுதலிச்சது Lord, I denied you. என்ன பண்ணீங்க? Please forgive me. அவ்வளவுதான். That is it. பரலோக சத்தம் Sounds of heaven will உங்க come. வீட்டுல கேட்கணும். It will be heard in your house. கேட்டுச்சு. It was heard. அந்த பரலோக சத்தம் தான் The sound of the heaven, இவங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டுச்சு. from within them it started. பாஷை மாறிச்சு. The tongues changed. பாஷாத்தல The பாஷை language மாறும். changed. The languages பாஷை changed. மாறும். Language should change. இந்த பாஷை மாறுகிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. There is a very many meaning. யாராவது உங்க change of வீட்டுக்கு language. For your house, யாராவது உங்க வீட்டுக்கு to your house, if anyone. ஒண்ணு இல்ல, நேத்து Yesterday, அந்த ஏரோப்ளேன்ல விட்டு இறங்கி நானும் அப்படியே என் அம்மாவுக்கு அப்படி போயிட்டா நான் அப்படி போறேன். we descended back from the flight and we got into the. யாரோ ஒரு Someone கரை வேஷ்டி போட்ட வேஷ்டி கட்டினவர் who was wearing a இப்படி dhoti. பேக்க தூக்கிட்டு வராரு. Anybody was coming, they were walking. ஒருத்தவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்தான். Another person came running to him, அப்படி வந்து இந்த பேக்கை வாங்கிட்டு அப்படி போறான். and he took his bag and he went. துக்கு துக்கு துக்குன்னு ஓடி வந்து He came fast and then took the bag and he started to நான் walk. விட்டுட்டேன். So I just let it go. நான் மாஸ்க் போட்டிருக்கேன். I was wearing a mask. எனக்கு தெரிஞ்சவன் தான். Yeah, he knows me more. யாருப்பா அவரு அப்படின்னு. Who's he? I asked him. தெரியலையா? I don't know who. தெரியல, அப்படி சும்மா ஓடி வந்து நிக்கிறேன்.
Oh, you don't even know him, but you just came for him. அவங்க சொன்னாங்க They ஒருத்தர் வருவாரு A person- கரவேஷ்டிய போட்டுருவாரு Oh, he will come with this sort of a though இப்படிதான் with சிலருக்கு. all this markings. தாறுமாறாயிரும் என்ன சொல்றானே தெரியாது. So they won't even really understand அப்படிதான் what அந்த it is. காலத்துல அந்த காலத்துல Those days, சாத்தாங்குளத்து பக்கத்துல near Sathankulam, ஒரு நேசபுரம் என்னப்புறம் அங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண I போயிருக்கேன். went to a place over there to preach. துரசாமிங்கிறவர் தான் நடத்துறாரு. It was Brother Dorasamy who was ஒரு the one பெரியவர் who hosted it. எல்லாம் முடிஞ்சு An elderly person. அவர் போய் வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். So we went to his house. இந்த and அம்மா we were வருக sitting. That அந்த sister, வீட்டுக்கார அம்மா the sister, அது ஒரு பாட்டி அம்மா. she was a very old elderly lady. பார்த்து பார்த்து ஷாக் அடிச்சிடாம பச்சு புத்தியா சுவிட்ச போட ஆஃப் பண்ணு. பாரு கவனி Listen. இங்கே அங்கேயும் ஓடுது. No, she was running here and there. எனக்கு கொண்டு வந்து போன்விட்டா கொடுத்துச்சு. She gave me Bonvita. என்ன கொடுத்துச்சு? She gave me Bonvita. போன்விட்டா தெரியுமா You உங்களுக்கு? know about Bonvita? மைலோ போன்விட்டா Like Milo, Boost. நம்ம நாட்டுக்கு தான் பூஸ்ட் Like Boost. அது மாதிரி கொடுக்குது. And she gave me Bonvita. கொடுத்துட்டு She gave me. கிச்சனுக்கு போயிடுச்சு. And she went to the kitchen. திருப்பி அங்க இந்த டபக்கு 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 Again from the kitchen she came running to me. என் கையில இருக்க கப்பை பிடிக்கிட்டு ஓடுது. She caught hold of the cup and she took it away. தரசாமி இப்படி நிக்கிறாரு துக்கு ஐயா கையில நம்ம பிடிக்கிட்டு ஓடுறாளே. Oh, they were all watching what's happening. She comes and takes away the cup. இவர் பின்னாடியே ஓடுறாரு. And he also went behind her to see what's happening. நடுக்கிட்டு வராரு. And finally he came with the trembling hands. எனக்கு முன்னாடி நடுங்க வேண்டியது இல்ல ஆனா நடுக்கிட்டு It's வராரு. not necessary to tremble. And என்னையா what happened now? ஐயா போன்விட்டா பதிலா மல்லித்தூளை போட்டாயா. Instead of என்ன போட்டா? instead of putting the Bonvita, போன்விட்டா போடுறதுக்கு பதிலா instead of putting the Bonvita, ஒரு ஊழியக்கார she put வந்த the other உடனே powders. குஷி. See, when the servant of God எல்லாரும் comes, they're சொல்லுங்க overjoyed. ஆறு மாறு The சொல்லு. சில நேரங்கள்ல totally doing upside அப்படி down. அக்கினி வரும்போது When the fire comes, கொஞ்சம் தாறுமாறு ஆகும். some crookedness will happen. சொல்லுங்க இப்படி இப்படி கை வச்சுக்கலாமா? ஆண்டவருடைய சத்தம் The sound of the Lord. நெஞ்சில கை வை. Put your hand upon யா சத்தத்தோடு கேள் வந்து it will come and join with my சொல்லு sound. ஸ்தோத்திரம். Say praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இதோட கலந்து It joins with my இப்படி sound வெளியே வரணும். and it has to come நாக்குல. out through the tongue. வந்த உடனே When it comes. சொல்லு ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. சொல்லி பாரு ஆமென் 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 சத்தமே நாக்கே மாறிடும். Oh, when you say it again and again, your tongue அதுதாமா will change. That is பாஷை மாறும். the transformation of the language. என்ன கொடுத்துரு. You need சொல்லு to அப்பா. Father. அப்பா 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 சொல்லு. சொல்லு கொஞ்ச நேரம். அது அப்படியே பாஷையா And மாறும். it will turn into a language. அவ்வளவுதான் சிம்பிள். It's a simple thing. உங்க நாக்கு மாறிடும். Your tongue will transform. ஒரே நாக்கு The same tongue. அப்படியே பரலோக நாக்கா மாறும். It will transform into the tongues of heaven. பரிசுத்தாவி நாக்கா It will மாறும். turn the tongues of the Holy Spirit. சொல்லிப்பா பாஷை மாறும். Your languages will change. சத்தம் மாறும். Your sound will change. வார்த்தை வரும். And your words will change. அக்கினியா மாறிடும். The words will come as fire. சொல்லு அக்கினி நாவு. Oh, the tongues of fire. ஆமென். Amen. தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. Prophecies come. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் All the people ஏய், around. என்னது? So what is this happening? யா மொழிய பேசுறானே. We are speaking in our language, our mother language. native நடுங்கிட்டான் language. அவன். They trembled பாஷைகள் வந்துட்டா when the languages come. பரலோக பாஷை எழுத்து நினைக்கும். Ladies will stand to our feet. பரலோக பாஷை வந்துடலாம். The tongues of heaven will come. பரிசுத்தாவி பாஷை The வந்துடலாம். tongues of the Holy Spirit will come. இல்லையா? Amen. ஆவியின் வல்லமை வந்துடலாம். Oh, the power of the Spirit shall பிறகு come. வரும்பொழுது Then, இப்படி பாருங்க. இப்ப கையில வந்து ஒரு பலவீனம் வருது. say for example, there was a weakness in your hand. அபிஷேகத்துல நிறைஞ்சி Being filled in the Holy Spirit, anointed. Speaking in tongues. அப்படினாலே இந்த When you blow வியாதி on மாறி. it, it will disappear. The நீ problem. பிராக்டிஸ் பண்ணி பார். Practice and exercise it.
இன்னையிலிருந்து அதை செய். From today onwards, you just try that. ஏசப்பாவை நினைச்சு Think of the Lord Jesus ஏசப்பா Christ. ஏசப்பா ஏசப்பா Oh, ஏசப்பா say his name. வியாதின்னு சொல்லி And then பாரு. say, oh, disease be வியாதி cast out. மறையலைன்னா ஓடி வா. No, the disease will disappear. என்கிட்ட சொல்லு. Come and tell me. அக்கினியை ஊது பொழுது When you blow the எப்படி fire, வியாதி மறையுது? how the disease எப்படி disappears. கர்ப்பப்பையில இருக்க கட்டி மறையுது? The cyst in your uterus disappears. எப்படியா மறையுது? How does it disappear? தலையில இருக்க பேர் எத்தனை பேருடைய டியூமர் Many of the tumors. நான் இப்படி அக்கினியை ஊதுவேன் மறைஞ்சு. And I blow the fire. அப்ப அந்த வல்லமை உனக்கு வேணும் தானே? You need that இந்த power. அன்பின் ஊழியத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் Everyone in love of Jesus அந்த ministry. வல்லமை உனக்குள்ள இருக்கு. You have that power in you. அது இப்ப வரப்போகுது. It is going to come now. உனக்குள்ள இருக்கு, உன் பிள்ளைகளுக்குள்ள It இருக்கு, is உன் in you, கணவனுக்குள்ள in your இருக்கு. children, your husband. கணவனுடைய ஸ்தோத்திரத்தை மனைவி கத்துக்கணும். Oh, the wife should know about the மனைவியுடைய praises of the ஸ்தோத்திரத்தை husband. கணவன் And the கத்துக்கணும். husband should learn the praises of the சொல்லி இப்போ wife. இப்படி கை நீ உயர்த்துக்க. Put your hands பலிபீடத்துல in the altar. ஆவிக்குரிய The spiritual பெற்றோர்கள், சொல்லு parents. ஆவிக்குரிய தகப்பன். Spiritual parents. உன் ஆவிக்குரிய தகப்பனாகிய நான் தீர்க்க தரிசன வல்லமையில வந்தால், If I'm the spiritual father, when it comes என்னை to the prophetic பார்த்து power, ஊழியக்காரர்கள் சொல்றாங்களே தீர்க்க தரிசின்னு, all the servants of God call me as prophet. உன்னையும் ஒரு நாள் சொல்லுவாங்க. One day they will also tell நீ you, தீர்க்க தரிசியா மாறலாம், you can turn into a தீர்க்க prophet. தரிசனியா You can மாறலாம். turn into a prophetess. ஆமென். Amen. அந்த வல்லமை எடுத்தே ஆகணும். You need to take that power. அந்த அக்கினியை எடுக்கணும். Need to take that நீ fire. அக்கினியா மாறணும். You turn into ஒருவேளை fire. அக்கினியை அவித்து போடாத. Oh, do not put down the fire upon you. திரளான தண்ணீர், The huge multitude of waters. தண்ணீர் வந்தால் Oh, even the multitude of waters. அன்புங்கிற அக்கினியை அணைக்க It முடியாது. cannot quench the fire called love. திரளான தண்ணீர் Oh, வந்தால் even the multitude of waters. அன்புங்கிற The அக்கினியை great அணைக்க waters முடியாது. cannot quench the அந்த fire அக்கினி called வேணுமா love. உனக்கு? You want that fire? ஆமென். Amen. அக்கினி அபிஷேகம் வேணுமா? You want the fire anointing? அந்த அக்கினி நாவு You வேணுமா? want the fiery தலையில tongues? இப்படி கை வைங்களே, Tongue of fire, put your உங்க hands தலைக்கு மேல upon your head. அப்படியே அக்கினி நாவு வந்து The நிற்கும். tongue of fire will come and stand. உனக்கு தெரியாது, Do you want to know? பிசாசு கண்டு ஓடிடுவான். No, the devil will flee. ஆமென். Where? கை வச்சியா? கை வை. Place your hands upon your head. தலைக்கு மேல Oh, put your hands upon your head. அக்கினி வரணும். The fire shall come upon your head. முகத்துல கை வைங்க. And now upon your என் face. முகத்துல On my face. அக்கினி Let வரணும். the fire come upon இப்படி my கண்ணுல கை face. வைங்க. Put your hands upon your என் eyes. கண்ணுல Upon my eyes. அக்கினி Let வரணும். fire come on அக்கினி my பொறி eyes. வரணும். Let the sparks of fire come. நடக்கும். It will happen. சில நேரங்கள்ல Sometime. அப்படி பிசாசின் கிரியைகளை அக்கினிய பொரிய அனுப்பியே அழிச்சிருவோம். Oh, we'll send the flames of fire and we destroy இந்த அனுபவத்தை பெற்றாதான் தெரியும். Only when you receive the experience. அதுதான் வல்லமை பயிற்சி. That is why the power ministry training camp. சில நேரங்கள்ல Sometime. வயித்துக்குள்ள In your அந்த belly. தேவ அக்கினி கிரியை செய்யணும். Oh, the fire of the Lord will work. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அபிஷேக தைலம் வந்தா Anointing oil when it அதுல comes. அக்கினி வரும் பிள்ளைகளே. Oh, the fire will come in the anointing. உங்க குடும்பத்துல சண்டை போட்டு After a lot of fights in அக்கினி your அவிச்சு house, போட்டுறாத. do not put down the fire in you. ஸ்தோத்திரமே போயிடும். All your praises will fade away. ஏசப்பாவை கூப்பிடுனா யாரை கூப்பிடுறதுன்னு அன்பளிப்பேன். Oh, you will be staring, blinking whom to ஏதோ ஒரு call. வேதனை நடந்திருக்கு பிசாஸ். Somehow the devil is. ஏசப்பாவை கூப்பிடல. You didn't call the Lord Jesus Christ. ஏசப்பாவை மறுதலிச்ச சில இடத்துல You have denied the Lord Jesus உன்னை Christ. அறியாதபடி மறுதலிச்ச. Even without your knowledge. You did வேண்டாம் that. பிள்ளைகளே. No, you don't need that. திரும்ப அனல் முட்டிக்கங்கம்மா. Oh, now look, come back to திரும்ப God. அனல் முட்டிக்கங்க. No, you have to rekindle yourself. திரும்ப வல்லமையா மாறிடுங்க. You need to turn into வாடா. power. எடா வா. அக்கினியா மாறுறதுக்குன்னு To turn into fire. ஒரு மகிமை பாட்ட பாட போறோம். Oh, we're going to sing a song now. ஆமென். Amen. அத பாட When the song is sung, அவ்வளவுதான். that is it. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாடிட்டு அதில் தானே அக்கினி. ரெண்டாவது சான்ஸ் என்ன இருக்குது? அக்கினி இறங்கிடும் அந்த அக்கினி இறங்கிடும். அவ்வளவுதான். சொல்லு இப்படி அக்கினி இறங்கிடும். The fire will come. அந்தகாரம் All the அழிஞ்சிடும். darkness will be அதுல destroyed. பாடு அக்கினி இறங்கிடும். The fire will சொல்லு come. அந்தகாரம் அழிஞ்சிடும். All the darkness will be உன் destroyed. மனசுக்குள்ள In your உன் head, நெஞ்சுக்குள்ள in your heart. எந்த அந்தகாரம் இருக்க Let no கூடாது. darkness be. பாடுவோமா? கண்களை முடிக்கும். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கு இயேசு இருக்கையில் பயம் எதற்கு மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். உடன்படிக்கை தேவன் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். உடன்படிக்கை தேவன் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியின் பலன் கூடும். அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியின் பலன் கூடும். பலத்தினால் அல்ல பராக்கிரமம் அல்ல, பலத்தினால் அல்ல பராக்கிரமம் அல்ல, தேவனாலே ஆகும், நம் தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், நம் தேவனாலே ஆகும். சாத்தானை ஜெயிக்க, சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கியுள்ளே. சாத்தானை ஜெயிக்க, சாபத்தை அழிக்க வல்லமை இறங்கியுள்ளே. சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு, சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு எனக்காய் யுத்தம் செய்குவார், அவர் நமக்காய் யுத்தம் செய்குவார். எனக்காய் யுத்தம் செய்குவார், அவர் நமக்காய் யுத்தம் செய்குவார். ஜெயம் 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 நமக்கு, இயேசு கையில் பயம் எனக்கு. ஜெயம் 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 நமக்கு, இயேசு கையில் பயம் எனக்கு. அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியின் பலன் கூடும். அக்கினி இறங்கிடும், அந்தகாரம் அழிந்திடும், ஆவியின் பலன் கூடும். பலத்தினால் அல்ல பராக்கிரமம் அல்ல, பலத்தினால் அல்ல பராக்கிரமம் அல்ல, தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும், தேவனாலே ஆகும். அக்கினியாலாகும், அக்கினியாலாகும், தேவ அக்கினியாலாகும். சொல்லிக்கொண்டே அக்கினியாலாகும், தேவ அக்கினியாலாகும். சொல்லிக்கொண்டே அக்கினியாலாகும், தேவ அக்கினியாலாகும். அக்கினியாலாகும், தேவ அக்கினியாலாகும். கடந்த நாட்களிலே எதெல்லாம் உன்னால சாதிக்க முடியலையோ, சில காரியங்களை உன்னால சாதிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அக்கினினால தான் நீ சாதிக்க முடியும். அதனாலதான் எலியா சொன்னார், அக்கினினாலே உத்தரவள்ளுகிற தேவனே சொல்ல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி, அன்பின் அக்கினி, ஆவியின் அக்கினி, அபிஷேக அக்கினி. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பா 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 சொல்லு 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 அப்பா 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 தரசலதா திகதரதரதலதா திகதரதரதலதா
da 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 da. Stotram. Amen, 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 amen. இப்போ இந்த பாஷைகளை பெறதுக்கு சுலபமா உனக்கு சொல்றதை கேளு. Let me tell you the easy way. அப்பாவை ஏசப்பாவை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாரு. Call them as Appa, Appa. இப்போ ஆண்டவரை Now the Lord. யெகோவா ஈரேன்னு சொல்லு. Jehovah. யெகோவா ஈரே ரே 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 ரே. அதுல இருந்து பாஷை வரும். And the language will come. யெகோவா ஷம்மா சொல்லு. Jehovah Shammah. யெகோவா ஷாலம் சொல்லு. Jehovah Shalom. யெகோவா நிசி நிசி Jehovah நிசி Nissi, நிசி. Nissi. அதுல இருந்து பாஷை வரும். Yes, languages will come. எஃபத்தான்னு சொல்லு. Ephata. சொல்லு எஃபத்தா 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 எஃபத்தா. திறக்கப்படுவாயாக. Let it be open. எஃபத்தா எஃபத்தான்னு சொல்லும் பொழுது When you say, திடீர்னு உன் நாக்கு மாறுதில்ல, your tongue அந்த தா 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 தானாலே வந்துரும். Oh, you go. உன் பாஷை மாறும். Your language will உன் சத்தம் மாறும். Your sound will change. இப்ப பேரு இப்ப பேரு இப்ப பேரு No. சொல்லு எஃபத்தா 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 Ephata. எஃபத்தா தா 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 ஷம்மான்னு சொல்லு. ஷம்மா 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 ஷம்மா. ஹalleluya. சொல்லிக்கொண்டே உனக்கு உள்ளத்துல என்ன ஆவியானவர் என்ன சொல்றாரோ அத சொல்லு. அடக்கி வைக்காத, அடக்கி வைக்காத. இப்ப நேரம் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல இப்ப அக்கினியை போடுறாரு. நாக்குல அக்கினியை போடுறாரு. சபா 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 ரிபா தரா பதா 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 ரிபா பதா பதா. சோர்ந்து போனவனே, சோர்ந்து போனவனே, பயப்படாத, பயப்படாத. பயப்படாத. கர்த்தர் உனக்குள் வந்து விட்டார். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜனங்கள் வீடுகளிலே போய் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கட்டும். அப்பாவின் பேரை சொல்லி ஜெபிக்கட்டும். புது பாஷையை பெறட்டும். Let them receive the new tongues. அபிஷேக பாஷையை Let பெறட்டும். them receive the tongues of the விடுதலையின் Lord. பாஷையை பெறட்டும். Let them receive the language of deliverance in the name of Amen. Jesus Christ. Amen. Amen. அமர்ந்து கொள்ளுங்கள். May be seated. அறிவிப்புகளின் நேரம். தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000R048, பேங்க் அட்ரஸ் சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code IDIB 000R048, branch சித்தாபுதூர், கோயம்புத்தூர். ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசிர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே